இன்னைக்கு வந்து சும்மா வாக்கிங் போயிட்டுருக்கோம் பக்கத்தில் இருக்க. Assalamualaikum. Hi, hello. Welcome to ZanaVlogs in UAE. I'm Farzana. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு வந்து ரமதான் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு மாஷா அல்லாஹ். உங்களுக்குலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கோட vlog என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த vlog வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமும் ப்ளஸ் உடம்பு சரியில்லாத மாதிரி லைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இஃப்தாருக்கு வந்து நான் ரொம்பவே மெனக்கடலை. ரொம்ப சிம்பிளாக ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி ஒரு இஃப்தார் தான் பண்ணியிருக்கேன். அதுதான் இப்போ என்னென்னு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜூஸ் பண்ணிடலாம், ஏன்னா அது கொஞ்சம் சில் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கு டைம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகரும் ஒரு 4-5 ஏலக்காய்க்கு சீட்ஸ் மட்டும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா சக்கரை சமயங்களில் வந்து அரைக்கும் போது கரையாது. ஸோ அதனால தான் இப்போ நான் என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே யூஏயிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இது எங்கள் அம்மா வந்து லாஸ்ட் இயர் கொடுத்து அனுப்பிச்சது. ஸோ அது பத்திரங்காத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தா மில்க் ஷர்பத் தான் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஓவர் நைட்டே பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸும் அப்புறம் பாதாம் பிசினும் ஊற வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். துளசி விதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அப்புறம் பாதாம் பிசின் வந்து ஒரு 2 பெரிய கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஆனால் சேம் வே வந்து ரோஸ் மில்க் அந்த எசன்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் கூட பண்ணலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலான் இருந்தது என்கிட்ட ஃப்ரிட்ஜில். ஸோ அதுதான் கட் பண்ண போகிறேன். வாட்டர்மெலான் பார்த்திங்கன்னா இங்கே நல்லாவே கிடைக்குங்க இந்த மாதிரி ரமதான் டைமில் எல்லாம். அதுவும் அரப்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வாட்டர்மெலான் அவ்வளோ இஷ்டம், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ஹோட்டலில் பார்த்தாலும் சரி, ஹோட்டலில் இஃப்தார் மெனு வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே பார்த்தாலும் சரி, இல்லை பேசிக்காக வந்து அரப்ஸ் வீட்டில் பார்த்தாலுமே அவங்க நிறைய இது வாங்குவாங்க. ஸோ அதுதான் கட் பண்ணிகிட்ருக்கேன். பேசிக்காக வந்து எனக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு டிப்பு என்னென்னா, இந்த மாதிரி படுக்க வச்சு கட் பண்ணும்போது நிறையா ஜூஸ் வந்து வேஸ்ட் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதனால் எப்போவுமே யூஸ்வலாக நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். எனக்கு ஜூஸும் வெளியில் கொட்டுறது அப்புறம் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் இது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வடை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். மசால் வடை தான், பட் லிட்டிலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ரமதான் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சன்னா தால். ஸோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு, 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு ஊற வச்ச கடலை இருக்கும். ஸோ அதுதான் பண்ண போகிறேன். கூடவே பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ பக்கோரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் பொட்டேட்டோஸ் வந்து பீல் பண்ணி வச்சுருக்கேன். பீல் பண்ணி வச்சு இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஸ்டார்ச் இருக்கும் இல்லையா, இந்த வெள்ளையாக மாவு மாதிரி வரும்ல, ஸோ அதெல்லாம் நல்லா போகணும். அந்தளவுக்கு நல்லா சில் வாட்டரில் போட்டு இது பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனி ஸ்டாண்ட்ஸாக இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசால் வடை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபுட் ப்ராசஸ் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் அதோட டெக்ஸ்சர் வந்து எனக்கு ரொம்பவே இஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பூண்டு வந்து நிறையாவே சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு ஹோல் பூண்டு இருக்குது இல்லையா, சைனா பூண்டு, ஸோ அது ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நறுக்கின மல்லி, புதினா, அப்புறம் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். எல்லாமே அரைக்கிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா இது வந்து ஃபுட் ப்ராசஸர் வந்து எனக்கு ஃபைனாக அரைக்காது, கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கும். லைக் உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா ஒரு மாதிரி ரவை மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு எல்லாமே அரையுன்றதால் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த இலைங்களுமே அது மாதிரி நல்லா அரைஞ்சிரும். ஸோ குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு போட்டிருக்கேன். இந்த மாதிரி அரைஞ்சி கொஞ்சம் இதாகி வர ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குவாட்டராக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து பொட்டேட்டோ பக்கோரா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 2 கிழங்கு எடுத்திருந்தேன். அதில் 1 தான் ஃபைனலாக போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் போதும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரே ஒரு கிழங்கு தான் இங்கே நான் எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அஜ்வைன், அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 1/4 கப் அளவுக்கு மைதா, அப்புறம் வந்து 1/4 கப் அளவுக்கு
கடல் மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. அப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நீட் பண்ணிக்கலாம் இதை. இது வந்து எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி எனக்கு இது எடுக்கும் போது எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நான் ஆன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சேன் கேமரா, பட் ஆன் பண்ண மறந்துருக்கேன். ஃபைனலாக என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் கலர் போட்டிருக்கேன். அப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக போடணும். ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பக்கோராக்கு பிசைவோம் இல்லையா, அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி தட்டி தான் போடணும். ரொம்ப பொந்தமாக போட்டோன்னா அது வேகாது உள்ள, ஏன்னா பச்சை கிழங்கு இல்லையா. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். அது சூடானதுக்கப்புறமே இந்த மாதிரி கையில் ஃப்ளாட்டன் பண்ணி போடுங்க. பேனை வந்து ரொம்ப க்ராட் பண்ணோன்னா சீக்கிரம் வேகாது. ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. ஆக்சுவலி வந்து இந்த ரெசிபியில் மைதா ப்ளஸ் அரிசி மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் இங்கே வந்து கொஞ்சம் பஜ்ஜி மாவும் ஆட் பண்ணேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது, சாஃப்டாக ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. பட் என்ன ஒரு பிரச்சனைனா நிறைய வந்து எண்ணெய் குடிச்சது. ஸோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மைதாவும் அப்புறம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அரிசி மாவு ஆரெல்ஸ் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 1/4 கப் தான் எல்லா மாவுமே எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி 1/4 கப் எடுத்துக்கிட்டிங்களா போதும்னு நினைக்கிறேன். மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தாவே போதும், நமக்கு ரொம்ப கோட் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்போது தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பார்க்கும் போது இருக்கு இல்லையா. ஸோ கொஞ்சம் நிறைய கிழங்கு தெரிகிற மாதிரி இருக்கும், அங்கங்கே பக்கோடா மாதிரி, லைக் பக்கோடா மாதிரி. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அதே ஆயிலில் வந்து மசால் வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது எல்லாமே எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா வெளியில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் சரி ஓகே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. ஸோ அதுதான் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் இப்போது. இந்த மசால் வடை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி ரவையாக இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் சென்னையில் இது மாதிரி நிறையா வடை கிடைக்கிது இல்லையா. ஸோ சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும், மித்த இடத்துல கிடைக்குதா அப்படின்னு சரியாக தெரியல எனக்கு. கிடைச்சிருந்தா எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மீதி இருக்க அந்த பக்கோராவோட பேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பேன் கேக் மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ தட் பொட்டேட்டோ பேன் கேக் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆயிலும் வந்து நிறைய கன்சம்ஷன் இருக்காது, நமக்கு சாப்பிட்றதுக்குமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கில்ட் ஃப்ரீயாக சாப்பிட்லாம் இல்லையா, அதான் சொல்ல வரேன். இப்போ வந்து எனக்கு அப்படின்றதுக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 2 பீஸ் சாப்பிட்டாவே போதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லாவே இருக்கும். கேலரியும் கொஞ்சம் கம்மி தான். ஸோ சாப்பிடலாம் தாராளமாக. கீழே வந்து ஆயில் பத்தலை அப்படின்னால கொஞ்சம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் இதுக்கு. உங்களோட வீட்டில் இன்றைக்கி இஃப்தாருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றது என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு பண்ணும் போது தான் நமக்கு வந்து நல்லா குக் ஆகும். ஏன்னா பொட்டேட்டோ வந்து அதில் வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் டீப் ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாகவே வெந்துடும். பட் பேனில் குக் பண்ணுறோம் இல்லையா, தோசை மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் தான் குக் ஆகும் இல்லை நல்லாவே. சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா பிளேட்டிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால தான் இப்போ இந்த பேன் கேக்ஸை வந்து நம்ம பீஸா கட்டரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ ஃபைனலி எங்களுடைய இஃப்தார் டேபிள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிம்பிளாக இன்றைக்கி முடிஞ்சது, அல்ஹம்துலில்லாஹ். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைஷாவும் அனோஷாவும் வந்து எங்கள் கூட இல்லை, பக்கத்தில் வந்து ஒரு நெய்பர் வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ நானும் என் ஹஸ்பண்ட் தான் அன்றைக்கி இஃப்தார் பண்ணோம். சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா நோம்பு கஞ்சி வந்து ப்ரீவியஸ் டே பண்ணியிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்தது. அதை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஹீட் பண்ணியிருந்தாங்க அவனில் வச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து பார்க்கும் போதே எனக்கு அழகாக சன்செட்லாம் தெரியும். சன்செட்க்கு அப்புறம் எங்களுக்கு நல்லா பாங்கு சொல்கிறதெல்லாம் கூட நல்லாவே கேட்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பட்டாசு சவுண்ட் ஒன்று வரும், அதுக்கப்புறம் தான் பாங்கே சொல்லுவாங்க. அது இல்லாமல் கூட என் வீட்டிலேருந்து ரொம்ப நல்லாவே கேட்கும், அல்ஹம்துலில்லாஹ். சில பேர் இடத்துல வந்து அது கேட்காது அந்தளவுக்கு நினைக்கிறேன். பேசிக்காக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இஃப்தார் டைம்லேயும் சரி மித்த டைம்லேயும் சரி நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இஃப்தார்
முடிஞ்சதுக்கப்புறம் மஹ்ரிப் வந்து நான் வீட்டிலே தொழுதுக்குவேன். ஆனால் இஷாக்கும் அப்புறம் தராவிக்கும் நான் பள்ளிக்கு போவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அனோஷா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் கூட பள்ளிக்கு வந்திருந்தா. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நான் முன்னாடி போயிட்டேன், கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மைஷா வந்து அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டுட்டு வந்திருந்தா. இங்கெல்லாம் கூட சின்ன பசங்க வரதான் செய்வாங்க நம்ம ஊர் மாதிரி. பட் நிறைய வர மாட்டாங்க. நம்ம ஊர் எல்லா பசங்களும் வருவாங்க இல்லையா. பட் இங்கே வந்து 1-2 பசங்க மட்டும் தான் வருவாங்க. புரியல. ஓகே. மைஷா வந்து குட்டியாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா ரொம்பவே நிறையா தடவை கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க பள்ளிக்கெல்லாம். பட் அனோஷா வந்து மேக்ஸிமம் எங்கள் கூட தான் இருந்திருக்கா இல்லையா. நாங்கள் ஊரில் இருக்கும்போது கூட லாக்டவுன் பீரியட். ஸோ எங்கேயுமே போனது கிடையாது. பள்ளிக்கு போனது கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவள் வரா. மைஷா பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு போயிருக்கா. எங்கள் அம்மா நல்லா கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. ஈவன் எங்கள் அம்மா இங்கே வந்தால் கூட, யுஏ வந்தால் கூட எங்கள் அம்மாவும் மைஷாவும் நிறைய தடவை பள்ளிக்கெலாம் போயிருக்காங்க. நாங்கள் வேறு ஏரியாவில் இருக்கும்போது கூட. பட் வந்து அனோஷாக்கு வந்து இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் இவா. அனோ நீ வழக்கம் போல செப்பல் தப்பா போட்டிருக்க. தராவிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்ட் வந்து வாக்கிங் போயிருந்தோம். பக்கத்தில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு பேக்கரி ஒன்று இருக்கும், செம்ம எம்மியாக இருக்கும் லாவா கேக். ஸோ அங்கே தான் போயிருந்தோம். ஸோ இன்னைக்கும் வந்து ஒரு லாவா கேக் வாங்கியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து சும்மா வாக்கிங் போயிட்டுருக்கோம் பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு. வரும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி எனக்கு வந்து இந்த லாவா கேக்கோட டெம்டேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன். லாஸ்ட் டைம் கூட வந்திருந்தேன், அப்பயும் வாங்கியிருந்தேன், இப்பயும் வாங்கியிருக்கேன். மேபி ஃபாஸ்டிங் பண்ணுறதுனால எனக்கு தெரியல, ரொம்ப அது ஸ்வீட் கிரேவிங் ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு. முன்னாடி இவ்வளோ ஜாஸ்தி இருக்காது, பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது ஸ்வீட் கிரேவிங். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.